இந்த கார் வந்து நிறைய பேர் தெரியுமான்னு தெரில. இந்த கார் தான் வந்து நிசான் மேக்னைட்டு. இது வந்து ஒரு அதிசயமான கார்னு கூட சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்விஸ்ட் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் கார்லாம் என்ன மைலேஜ் தருது அப்படின்றத எனக்கு ஒன்று இதெல்லாம் சொல்லுங்கள். இந்த கார் மைலேஜ் தரக்கூடியதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவரேஜ் மைலேஜை நீங்கள் ஷாக் கார் அளவுக்கு இருக்கும். எவ்வளோனா 71 கிலோமீட்டர் மைலேஜ் தருதாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நிசான் நீங்கள் தான் வந்து இதுக்கான ஆன்சர் சொல்லணும். 71 கிலோமீட்டர் தர்ற காரா இது சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இதை வந்து நிறைய பேர் சொல்லலாம், இதில் இஷ்யூ இருக்கும் ப்ரோ, நீங்கள் சர்வீஸ் சரியாக பண்ணாமல். அதெல்லாம் கிடையாது, சர்வீஸ்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு எவ்வளோ தெரியுமா தருது? ஆக்சுவலாக எனக்கு மேக்ஸிமம் 9 தாங்க தருது. சிட்டிக்குள்ளே இந்த டிராஃபிக்கில் எனக்கு தரக்கூடியது வெறும் 9 கிலோமீட்டர் தான் தருது. அது கூட சம்டைம்ஸ் 8 தருது. நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் வந்து இந்த காரை வந்து வேஸ்ட்டான காரு, ஒஸ்ட்டான கார்னு சொல்ல. ஏசி இஷ்யூ வந்து இப்போ தான் அதுக்கு ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த கார் வந்து 71 கிலோமீட்டர் மைலேஜ் தருதுன்னு போடுற மாதிரி இதில் வருது. அது வந்து நிறைய காரில் அந்த இஷ்யூ வந்திருக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த காருக்கு கொடுக்கக்கூடிய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. என்ன கேட்டிங்கன்னா வெறும் எனக்குலாம் வந்து 9லேருந்து 8 தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ நிசான் வந்து எனக்கு இது ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், யூடியூப்பில் நிசான் இருக்காங்களான்னு முதல்ல பார்ப்போம்.